வெல்கம் டு ரூபி எலக்ட்ரிக்கல். ஒருத்தருக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஃபஸ்ட் எய்ட்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஆச்சுன்னா அவர் பக்கத்தில் உள்ள எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை வந்து தூரமாக தள்ளி வைக்கணும். இந்த மாதிரி கம்பு, இந்த மாதிரி குச்சி, இது மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து ஐசோலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவரை போய் செக் பண்ணணும். அவருக்கு எதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கா, அசைவு இருக்கா, இந்த மாதிரி செக் பண்ணணும். அசைவு எதுவும் இல்லை அப்படின்னா உடனே டாக்டருக்கு கால் பண்ணணும். உடனே ஹெல்ப்லைன் ஃபோன் பண்ணணும். ஹெல்ப்லைன் ஃபோன் பண்ணி எமர்ஜென்சி 108 கால் பண்ணி அவர் கூப்பிடணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவரோட வாயை ஓப்பன் பண்ணி ஏர்வே, அவர் ப்ரீத்திங் இருக்கா, ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். அவர் வாயை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி வச்சு ப்ரீத்திங் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அவர் அன்கான்ஷியஸாக இருக்கார், ப்ரீத்திங் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ஆக்சிஜன் கொடுக்கணும். நம்ம வாய் வச்சு ஆக்சிஜன் கொடுக்கலாம். இல்லைனா அவரோட செஸ்ட்டை வந்து இந்த இதில் கொடுத்துருக்க மாதிரி கையை வச்சு புஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் அன்கான்ஷியஸ் இருக்கார், ஆனால் ப்ரீத்திங் வருதுன்னா அவரை வந்து ஃபஸ்ட்டு படுக்க வச்சு இந்த மாதிரி சாய்வாக படுக்க வைக்கணும். சாய்வாக ஒரு கையை வந்து தலைக்குள்ளே கொண்டு வந்து இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், அதே மாதிரி ஒரு சைடு சாய்ச்சி வச்சு படுக்க வைக்கணும். லெஃப்ட் சைடு வந்து சாய்ச்சி வச்சு படுக்க வைக்கணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு காயத்துக்கு மருந்து போடலாம். அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு அதில் ஆயின்மெண்ட் அது இருந்துச்சுன்னா அதை போடலாம். அதுக்கப்புறம் வேறு எது இன்ஜுரிஸ் இருந்துச்சுன்னா காற்று போய் அந்த மாதிரி ஒரு கம்பளியால் அந்த மாதிரி பொத்தி வச்சு இது பண்ண. இந்த மாதிரி இதான் ஃபஸ்ட்டு எய்டு. நம்ம ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ஷாக் ஆச்சுன்னா இந்த இதான் நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு.